தலைவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கும். இதில் கூட பார்த்திங்கன்னா வந்து டிவிக்கில் கூட பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்காக உயிரை கொடுப்பேன்னு கூட சில பேர் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க நேசிக்கக்கூடிய தலைவர். அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசும்போது அந்த செகண்ட் யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்படி நடந்துடும் சில நேரங்களில். இப்போ இந்த தாக்குதல் நல்ல வேலை தாக்குதலோட போயிடுச்சு, கை கலப்போட போயிடுச்சு. இதே வந்து வேறு ஏதாவது மோசமான ஒரு திட்டத்தோடு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன நடக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த தரப்பில் ஒரு தனிநபர் சாடல் அதை தாண்டி வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கணும். ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறீங்கன்னா அப்படி இருக்கும். அதே சமயத்தில் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஆயுதம் கொண்டு தாக்கிடலாம், இல்லை கையெல்லாம் செருப்பாத்துக்கு அடிச்சிடலாம், அடிக்கணுன்ற அந்த கட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது. ஆனால் இது வந்து சில நேரங்களில் தொண்டர்களுடைய அந்த ஆர்வக்கோளாறில் சில அது நடக்கும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், டிவிக்கே மாநாடு நடக்குது, அங்கே முக்தார் போய் என்ன செய்றாரு, தண்ணி வரலாம் அது வரலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு மாற்று கருத்து உள்ள ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற போர்வையில் போயிட்டு குழாவில் தண்ணி வர குழாவை வந்து நீ மூடிட்டு தண்ணி வரலன்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த கோபம் வரதான செய்யும். அன்றைக்கி வந்து 2 அப்போ அப்பிட்டாங்க, அது வந்து வெளியில் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படி தான் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து முக்தார் தாக்கப்பட்டாருன்றது தான் தகவல். எதுக்கு இந்த சூழ்நிலை? நாமளே வந்து ஒரு மோதல் வந்து தாக்குதல் நடக்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் நடந்துக்கூடாதுன்றது தான் என்னோட பார்வை. பட் இந்த காணொலி நான் பார்க்கும்போது ஒரு சில நேரமாக இவர் வந்து தொத்திக்கிட்டே ஓடுறாரு, அவங்க ஓடுறாங்க, அதே நம்ம பார்த்தோம். இவருக்கு வந்து அடிக்கிறதுக்கு எக்கிறாரு, அவங்க திருப்பி செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதில் எந்த இடத்துல வந்து நம்ம முழு காட்சியும் நமக்கு வரல, ஒரு சட்டம் எப்போ கிழிஞ்சுதுன்றது கூட தெரியல. ஆனால் சட்டம் கிழிஞ்சிருந்து அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வன்முறையை வந்து ஒரு கருத்தை வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளணும் சார், வன்முறையில் போகக்கூடாது. அதே சமயத்தில் வன்முறைனா கையில் அடித்தாதான் வன்முறை கிடையாது, நீங்கள் வார்த்தைகளால் அடித்தால் கூட அது வன்முறை தான். ஒரு மோசமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு வச்சுங்களேன், அதுவும் கூட ஒரு வகையான வன்முறை தானே. அது கடந்த காலத்தில் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் நடந்திருக்கு. இப்போ திருமாவளவன் சொன்ன வார்த்தைக்கு என்னன்னு கேட்டால், பறையன்னு சொல்லிட்டு வருவான், அவன் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தையும் வன்முறை தான். இவர் வந்து பல முறை வந்து ஓமையோடு ஒப்பிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோசமான சில வார்த்தைகள், உதாரணங்கள், ஓமைகள் இதெல்லாம் பண்ணும்போது திருமாவளவனை நேரடியாக தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுற அந்த வார்த்தை, அதுவும் கூட ஒரு வகையான வன்முறை தான். வார்த்தைகளால் நீங்கள் வந்து வன்முறை பண்ணலாம், கைகளால் வன்முறை பண்ணலாம், ஆயுதம் கொண்டு வன்முறை பண்ணலாம். ஸோ வன்முறை தான். அது அவர் வாயில் தானே பேசுனாரு, பதில் உங்களுக்கு தெரிஞ்சது வாயில் பேசுனீங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவன் செய்வான்.